ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஓனிக்ஸ் ஒடிசி சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் திரும்ப இந்த புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு குட்டி கேஷுவல் டே அவுட் பற்றின ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஒரு 3 பேர் சிஸ்டர்ஸாக எந்த பிளானுமே அட்வான்ஸாக பண்ணாமல் சடனாக கிளம்பி போன இடம் தான் இது. பார்னல் ஸ்ட்ரீட்டுங்கிற இடத்துல இந்த சர்ச் ஆபே பிரெஸ்பிட்டேரியன் சர்ச் அப்படின்னு ஒரு சர்ச் இருக்குது. ஸோ இதை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே பக்கத்தில் வந்து ஒரு கார்டன் ஆஃப் ரிமெம்பரன்ஸ்ன்னு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்துச்சு. சரி, அது போய் பார்க்கலான்னு உள்ளே போனோம். ஸோ அப்புறம்தான் இதை பற்றி தெரிஞ்சுது. ஸோ இந்த பிளேஸ் வந்து ஐரிஷ் இண்டிபெண்டன்ஸில் இறந்தவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா 1798 அந்த இயர்லேருந்து 1922 வரைக்கும் ஸோ நிறைய போராட்டங்கள் நடந்து அதில் இறந்தவங்கள ரிமெம்பர் பண்ணுற விதமாக இந்த இடத்த உருவாக்கியிருக்காங்க. ஸோ இவங்க தான் என் கூட வந்த என்னோடய சிஸ்டர்ஸு பபிதா அண்ட் சுஜானாக்கா. ஸோ அப்படியே இதை பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். இங்கே தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பெரிய இடம். செல்டிக் கிராஸ் அப்படிங்கிற ஒரு ஷேப்பில் இந்த கார்டன் இருக்குது. ஸோ இந்த ஸ்கல்ப்சர் வந்து பிரான்ஸால் செய்யப்பட்ட ஒரு ஸ்கல்ப்சர். சில்ட்ரன் ஆஃப் லர் அப்படின்றாங்க. இதை வந்து மறுபிறப்பு மற்றும் மாற்றத்தை குறிக்கிற வண்ணமாக அந்த ஸ்கல்ப்சர் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தப்ப தான் இந்த தண்ணி வந்து ஒரு கிராஸ் ஷேப்பில் வந்து இதை வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படி வச்சுருக்காங்கன்னா பீஸ், சமாதானத்தை குறிக்கிற வண்ணமாக இதை வச்சுருக்காங்க. ஸோ அந்த கார்டனை பார்த்து முடிச்சுட்டு ஓகானல் ஸ்ட்ரீட் வழியாக நாங்கள் அப்படியே நடந்து வந்தோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா சிட்டி சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸு, இந்த லூவஸ்னால் இந்த ட்ரெயின் மாதிரி போகுதுங்களா, அதுதான் லூவஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அப்படியே சும்மா உங்களுக்காக கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கலான்னு எடுத்தேன். அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குதுங்க அந்த சிட்டி சென்டரில். யூஸ்வலாக முன்னே நிறைய போயிருக்கோம். இப்போ ரொம்ப எல்லாருமே பிஸியாக ஆயிட்டதுனால மீட் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை. ஸோ சடனாக அதனால தான் எந்த பிளானுமே பண்ணாமல் அப்படியே நாங்கள் இமிடியேட்டாக அப்படியே கிளம்பி போனது. இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸ் வழியாக ஃபுல்லாக அப்படியே நடந்து கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணி அப்புறம் ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். எதுக்காக சிரிக்கிறோன்னே தெரியாமல் சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்படி கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கே ஒரு இந்த நீடில் மாதிரி இது தெரியுது இல்லைங்களா, இது வந்து ஸ்பயர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லேண்ட்மார்க்காக இங்கே இருக்குது. இது வந்து ஒரு 120 மீட்டர்ஸ் இருக்கும் இதோட ஹைட்டு. இதுக்கு முன்னாடி இங்கே வந்து நெல்சன் பில்லர்னு இருந்தது போல். பட் அது வந்து 1966 டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக இந்த ஸ்பயர் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் அங்கே நடந்துட்டு கொஞ்சம் அப்படியே பிக்சர்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணோம். ஸோ அதெல்லாம் தான் இங்கே நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப அப்படியே கொஞ்சம் நேரம், இது பெரிய ஸ்ட்ரீட்டுங்களா, ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் நடந்து விண்டோ ஷாப்பிங் மாதிரி ஒரு கடையாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே வந்து பெரிய மால் ஒன்று இருக்குது, ஆர்னாட்ஸு ஜர்விஸ் மால்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே உள்ளே போகணும். பார்த்தா அந்த மாலுக்குள்ளேயுமே நிறைய இருக்குது. காஸ்டியூம்ஸு, மேக்கப்லேருந்து எல்லாமே இருக்குங்க உள்ள. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்து கொஞ்சம் குட்டி ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிரேக் மாதிரி எடுத்தோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்நாக் மாதிரிலாம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வெளியே வரலான்னு பார்த்தப்ப அங்கே பெரிய ஒரு பியானோ மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ். ஸோ அப்புறம் தான் நோட் பண்ணால் நம்ம போய் நின்று காலிலே நம்ம அதை வந்து வாசிக்கலாம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ அப்போ நானும் பபியும் வந்து ஓகே வா நம்ம போய் பார்க்கலான்ட்டு போய் வாசிச்சுட்டு இருந்தது தான் இது. சும்மா அப்படியே கொஞ்சம் நேரம் வாசித்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படி இருக்கு சமல்ல அக்கா? வேற லெவல் ஃபுட்டு. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அதுக்கப்புறம் ஈவினிங்காக நாங்கள் அக்கா வீட்டிலேருந்து கிளம்பி ரிட்டன் வரலான்ட்டு வரும்போது தான் அங்கே வழியில் வந்து கிராண்ட்
கெனால் டாக் அப்படிங்கிற இந்த பிளேஸ் இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ரிவர் சுற்றி நம்ம ஃபுல்லாக நடக்கலாம், அப்படியே பெரிய வாக்கிங் பாத் மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் நம்ம இங்கே உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணி நம்ம வாக் பண்ணுற மாதிரி பெரிய பிளேஸாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே போகலாம் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனுக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த எப்படி எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக வந்தோம். ஸோ இது வந்து ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் வெதர் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் காற்று நல்லா ரொம்ப சில்லிங்காக, அதுவும் அந்த தண்ணி பக்கத்துலலாம் நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் அங்கேயுமே நாங்கள் சில பிக்சர்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம், திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்காக. ஸோ அரவுண்ட் ஒரு 7 PM ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ hope you all like this short video.